அத்தனையும் மீறி அந்த பவர் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சீஃப் மினிஸ்டர் கேட்டது காரணம் என்ன? அது யூசிஜிசியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும், மெம்பராக இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதி எனக்கு கட்டுப்படுத்தாது அப்படின்ட்டு சில மாநிலங்கள் அந்த விதி எடுக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த 10 பில்லுமே கன்சர்ன் ஒன்லி வித் வைஸ் சான்சலர் அப்பாயின்மென்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நீட்டை பொறுத்த மட்டும் இவங்க அனுப்பின பில்லை வந்து கவர்னர் டைரக்டாக பிரசிடென்ட் அனுப்பினாரு. பிரசிடென்ட் ஒத்துக்கூடல. பிரசிடென்ட் பண்ண தப்பு, நான் நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படிங்காங்க. அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்கு? இன்றைக்கு வந்து நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணுறேன் ஹைகோர்ட்டில். கீழ் கோர்ட்டுகளுக்கு வந்து இத்தனை நாள் அது டெலிவரி பண்ணாங்கன்னா ரூல் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு ரூல் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு ரூல் இல்லை. அப்போது 25 ஆண்டுகளாக ஒரு கிரிமினல் கேஸுக்கு வந்து ஜெயில் இருக்கிறான், தூக்கு தண்டனை போட்டவன் ஜெயில் இருக்கான், அது ஆயுதம் ஜெயில் இருக்கிறான். அதுவே சுப்ரீம் கோர்ட் கவலை இல்லையா? எனக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் நாளை முதல் யங் மேன் ஷுட் பி as clean as possible சட்டம் போடலாம். அதையும் அப்ரூவ் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக கண்ட்ரோல் பண்ணி 6000 பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்குது. நாங்கள் ஒரு ஆர்டர் போடுறோம், அந்த ஆர்டரை வந்து நிறைவேற்ற மாட்டாங்கிறாங்க, கட் அவுட் போடுறோம். 6000 பெட்டிஷன் பெண்டிங். நேற்றுக்கு ஃபைல் பண்ண கேஸு நீங்கள் சொல்லுவாங்க 40-50 ஃபைல் பண்ணால் அதை முடிக்கிறது தாத்தா தான் வரணும். யூ கேன் கிவ் டைரக்ஷன் டு தி கவர்னர், பாஸ் இட். நீ பண்ணாத காரணத்தை நானே பண்ணுறேன்னு சொன்னேன்னா யூ ஆர் ரிலகேட்டிங் யுவர் பவர் டு தி லெவல் ஆஃப் தி கவர்னர். ஒய்? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்கள். வணக்கம் சார். சார், நேற்று இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தமிழக அரசு 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய அந்த 10 மசோதாவும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னருக்கு நின்று தனி அதிகாரம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னால் அடிப்படையாக சட்டம் என்ன, எவ்வாறு ஒரு நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனை நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில அடிப்படை கோட்பாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஓன்லி பி டன் பட் ஆல்சோ சீம்ஸ் டு பி டன் அப்படிங்கிறான். அதாவது நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாமல் உண்மையிலே நீ கொடுத்தது ஜஸ்டிஸுக்கு ஒத்து போயிருக்கா, அதை பார்க்குறவங்க ஜஸ்டிஸ் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படை என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஜட்ஜு இப்படி வந்து வழக்கறிஞர் வந்து ஒரு வழக்கை பார்க்கும் பொழுது அவர் தாமரை இலை தண்ணீராக செயல்பட வேண்டும். அதாவது எப்படி தண்ணீர் வந்து தாமரையில் இருக்கும், ஆனால் வெளியே போகாது, உள்ளே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு வழக்கில் வெற்றி பெற்றால் தான் பெற்ற வெற்றி அப்படின்னு கருதக்கூடாது, தோல்வி பெற்றால் தான் பெற்ற தோல்வி கருதக்கூடாது. இதுதான் அடிப்படை. இன்னொரு அடிப்படை காரணம் என்னென்னா, நம்முடைய சட்டத்திட்டமெல்லாம் எல்லா நாடுகள்லேயும் சட்டத்திட்டத்தில் வந்து ஒரு முறை நீதிமன்றம் என்று அணுகிவிட்டால் அதற்கு மேலே ஒரு நீதிபதி சொல்றதுக்கு மேலே அப்பீல், அதற்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதற்கு மேலே ஹைகோர்ட், ஹைகோர்ட் போல சுப்ரீம் கோர்ட். நம்முடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வந்து எல்லாமே சுப்ரீம் கோர்ட்னா அது ஃபைனல். அன்லெஸ் சர்வீஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்லிமெண்ட்டில் சட்டம் போடலாம். சட்டம் போட்டு இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதுதான் சட்டம் அப்படின்னு சட்டத்தை ஏற்படலாம். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் ஆர்டிகல் 140 உள்ள கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக சொல்லிச்சு, அது இஸ் ஃபைனல், அதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது அப்படின்றது. இது சட்டத்தின் அடிப்படை. நான் என்ன பார்க்குறேன்னா, சமீப காலமாக ஏறத்தாழ ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னால் இருக்க நிலைமை வேறையாக இருக்குது, இன்றைக்கு நிலைமை வேறையாக இருக்குது. அந்த அணுகுமுறைக்கு காரணம் வந்து சொசைட்டியில் ஏற்படுகிற மாற்றமா, அல்லது மக்கள் விரும்புகிறாங்களா, அல்லது சட்டம் வந்து
சமூக ரீதியை ஒற்றி போடணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீதிபதிகள் என்ன நினைக்கிறேன், எந்த பொறுத்த மட்டும் சொல்கிறேன்னா, அது அணுகுமுறையில் தான் தனது கருத்தை சொல்வதற்கு முன்னால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஜஸ்டிஸ் இது அடிப்படை. இந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த நான் என்ன நான் பார்க்குறேன்னா, அந்த 2 நீதிபதிகளும் என்னுடைய கருத்து, மற்றவங்க ஏற்றுக்கணும் தெரியல எனக்கு, அடிப்படையில் மேலஃபைடி அப்படிங்கிறாங்க. மேலஃபைடின்னு என்னென்னா, நேர்மையாக நடக்கலை, நீ போனஃபைடியாக நடக்கலை அப்படின்னு ஒரு வியூ எடுக்கிறாங்க. நீ மேலஃபைடி எதை வச்சு சொல்கிற? கவர்னருக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் சண்டையா? கருத்து வேறுபாடா? இல்லை. கவர்னர் ஒரு முடிவு எடுக்கிறார், அதற்கு கான்ஸ்டியூஷனில் 3 தடவையோ 4 தடவையோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணால் சுப்ரீம் கோர்ட் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தை தவிர முன்னாலாம் கவர்னர் கேனாட் பி கொஸ்டின்டு அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்தது. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கவர்னர் இஸ் சப்போஸ் டு பி ரெப்ரசன்ட் தி பிரசிடென்ட், ஜனாதிபதியினுடைய நேரடியான ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா சட்டத்தின் அடிப்படை. இப்போ வர என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ கவர்னரை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மாறிட்டு வருது. அந்த மாற்றம் எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு சட்டசபையில் வரக்கூடிய அந்தந்த கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணங்களாக மாறுதலுடைய எந்த அளவுக்கு சமூக ரீதியில் ஒத்து போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. சாதாரண வழக்கு என்பது ஒரு ஃபேக்ட்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க இல்லையா? சாதாரணமாக வழக்கில் என்ன, உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, மற்றவங்க அந்த குறையை தப்புன்னு சொல்கிறாங்க, அல்லது அரசாங்கம் ஒரு குறை சொல்கிறாங்க. இந்த வழக்கப்படுத்தப்படக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக யூனிவர்சிட்டிக்கு நான் வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுற பவர்ஸ். முன்னால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, சான்சலர் ஷேல் பி இது கவர்னர் அப்படின்னு தான் இருக்காங்க. அந்த சான்சலர் வைஸ் சான்சலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் இன்வேரியபிளி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருப்பார். அடுத்தபடியாக ஒரு அந்த சட்டம் தெரிந்த மற்றவர் 3-4 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த கமிட்டிக்கு யார் அப்ளை பண்ணுறாங்க ஆன் தட் திங், தென் இன்டர்வியூ பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவங்க தே புட் மார்க்ஸ் ஆன் தட், அதை பற்றி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பேர் போடுறாங்க, லிஸ்ட் போடுறாங்க, 1 2 3 4 போடுறாங்க. இந்த 1 2 3 4 போடும்போது கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறார். சாதாரணமாக கவர்னர் என்பது வெறுப்பு இல்லாமல் அப்பாயின்ட், அன்லஸ் சர்வீஸ். இப்போது சப்போஸ் ரவி இருக்கிறாருன்னா கவர்னர் ரவியுடைய மச்சானே மாமனே போட முடியாது, போட மாட்டாங்க. சாதாரணமாகவே அடிப்படை என்னென்னா, உறவின் முறை அரசாங்கத்திலே வேறு எந்த முறையிலும் வரக்கூடாதுன்னு ஒரு வழிமுறை. அப்படி ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி படிப்படியாக அது நம்ம இப்போ என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரசியல்லையோ மட்டுமல்ல, சாதாரண நடைமுறையிலையோ சாதாரண அலுவலகத்துலையோ இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி ஒரு முடிவு வந்துட்டுருக்கு, இதுவரைக்கும் நடந்துகிட்ருக்குது. இப்போ சமீப காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய முதன் மந்திரி என்ன நினைக்கிறாரோ அவரை போடணும் அப்படின்னு வைஸ் சான்சலர் போடணும் அப்படின்ட்டு. அதற்கு கவர்னர் ஒத்துணுன்னா பிரச்சனை இல்லை. அவர் வரலைங்கிற பட்சத்தில் தான் வழக்கு போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆமாம், அது ஒத்து போகிறதுக்கு முன்னால அவங்க என்ன மறந்துடுறாங்கன்னா, நாங்கள் அப்படி லிஸ்ட்டு அனுப்புகிறோம், எங்கள் லிஸ்ட்டு நாங்கள் சொல்கிற ஆள் டிக் பண்ணிக்கோ. நான் நடைமுறையாக பேசுகிறேன். நான் நீங்கள் மற்றவங்களை அப்பாயின்ட் பண்ணல, அப்போ கமிட்டி தேவை இல்லையே. 4 பேர் கமிட்டி, நீங்கள் நானும் அவர் இருக்காருன்னா 3 பேர் ஒருத்தர் போடு, அது என்டையர் கமிட்டியை டிசால்வ் பண்ணு. ஸோ அடிப்படையில் கவர்னரை பொறுத்த மட்டுக்கும் எந்த யூனிவர்சிட்டியில் யார் வாரா அப்படிங்கிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு வாட் இஸ் த பவர் ஆஃப் வைஸ் சான்சலர். எந்த அளவுக்கு வைஸ் சான்சலர் ஒரு கல்வி கொள்கையே நிறைவேற்றணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நடக்கணும்னா 10 வருஷமாக கவர்னரில் நடந்து தான் இருக்குது.
பல்வேறு இடத்துல வைஸ் சான்சலர் நடந்து தான் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக வரக்கூடியவங்க வந்து நேர்மையாக நடக்கணும், டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருக்கணும் பார்க்கணும், அவங்க தகுதியாக இருக்கணும் பார்க்கணும். இன்னொரு கட்டுப்பாடு அங்கே இருக்கணும், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கான்ஸ்டியூஷன் என்னன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் சிண்டிகேட் இருக்காங்க. இந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் யார்? அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற வாத்தியார்கள் அல்லது டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ், அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், சங்கத்து ரெப்ரசன்டேட்டிவ் ப்ளஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. ஸோ இவ்வளோ செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் இருக்கும்போது அத்தனையை மீறி அந்த பவர் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சீஃப் மினிஸ்டர் கேட்டது காரணம் என்ன? என்னுடைய கேள்வி. நான் வந்து யாரையும் பயஸாக பேசலை. இப்போ இவ என்ன ஆயிடுச்சுன்னா, இது வரும்போது வெளிப்படையாக பார்க்கும்போது அந்த நடைமுறையில் இது சாத்தியம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டுருக்கு. வைஸ் சான்சலர் அப்படின்னா ஒரு சரியான முறையில் அப்பாயின்ட் பண்ணுறாங்களா அப்படி பெரிய கொஸ்டின் ஏற்பட்டுருக்கு. கவர்னர் வந்து தேர்ட் பார்ட்டி. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டினுடைய தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கான்னா தமிழ்நாட்டுடைய கவர்னர் வர முடியாது. ஆமாம், வெளிநாட்டிலும் அந்த வெளி மாநிலத்தில் வரணும். என்ன காரணம்னா, அந்த ஸ்டேட்டில் உள்ள தனக்கு உண்டான ஆசா பாசங்களை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய அரசமைப்பும் அதான் சொல்லுது. ஆமாம், அதனால வந்து அவர் பார்க்கும்போது என்னது எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமிட்டி மெம்பர் சூஸ் பண்ணுறீங்கல்ல, அதில் வந்து அது யூசிஜிசியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும், மெம்பராக இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதி எனக்கு கட்டுப்படுத்தாது அப்படின்ட்டு சில மாநிலங்கள் அந்த விதி எடுக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த 10 பில்லுமே கன்சர்ன் ஒன்லி வித் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சமுதாயத்தில் இந்த அணை கட்டணுமா, நமக்கு நீர் வரணுமா, நிலம் வரணுமா, மின்சாரம் வரணுமா, அதை போய் பில்லே இல்லை. ஸோ வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் எனக்கு பவர் வேணும், யாருக்கு அதிகாரம் வேணும், அதான் பிரச்சனை. இப்போ இது வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், 2 பில் வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்து பெண்டிங்காக இருக்குது. 10 பில்லில் 2 பில் அங்கே உள்ளது இப்போ பார்த்து டிஎம்கே இருக்குது. அதனால் பார்ட்டிக்காக ஒர்க் பண்ணுறாரு, பார்ட்டிக்காக ஒர்க் பண்ண அந்த பில் பண்ணியிருக்கணும்ல, அவர் பண்ணலை. ஒன்று. இந்த நிலைமையில் வந்து நவ் கம் டு த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 சான்ஸ் தராங்க. ஒன்று வந்து அந்த பில் வந்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுது, அல்லது திருப்ப அனுப்பிடு, ரீகன்சிடரேஷன். மூணாவது வந்து எல்லாம் சரி டு தி பிரசிடென்ட், அவர் டிசைட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் இருக்குன்னு சொன்னால், நம்ம நீட்டை பொறுத்த மட்டுக்கும் இவங்க அனுப்பின பில்லை வந்து கவர்னர் டைரெக்டாக பிரசிடென்ட் அனுப்பினாரு, பிரசிடென்ட் ஒத்துக்கூடலை, பிரசிடென்ட் பண்ண தப்பு, நான் நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படிங்காங்க. அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்குது? சீஃப் மினிஸ்டருக்கு அதிகாரம் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் அதிகாரம்னு சொல்ல முடியுமா? யாரை ஏற்றுக்குறாங்களா? சீஃப் மினிஸ்டர் இன்றைக்கி உங்களை நாளைக்கு வந்து சட்டத்திற்கு உட்பட்டு உங்களை நாளைக்கு வந்து ஒரு பிஏ மாற்றுறாங்க, அல்லது ஒரு பெரிய பதவியில் போட்டுனா ஒரு வாரி தலைவர் போட்டுலாம் கேன் கொஸ்டின் தட். இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து பார்க்கும்போது பயஸ், எனக்கு இவர் தான் வேணும் அவர் தான் வேணும் போட்டதில் யாரும் எந்த குறையும் சொல்லலை. இந்த 10 பில்லுலையும் நீங்கள் எனக்கு ஒரு பவர் கேட்குறீங்க, ஐயோ நான் ஒரு பேர் ரெக்கமெண்ட் பண்ணேன், நீங்கள் ராமசாமி கவுண்டர் அப்பாயின்மெண்ட்னு சொன்னேன், கவர்னர் வேற ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு பிரச்சனை வரல. அப்படி இருக்கும்போது வந்து பில் ஹேஸ் பாஸ்ட், கவர்னர் அதிகாரம் யார் கையில் இருக்கணும்? கவர்னருங்கிறது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பிரசிடென்ட். அதனால வந்து நீங்கள் கொடுக்குறதுல வந்து நீங்கள் எல்லா முறையும் சரியாக இருக்கும்போது அந்த பவர் ஏன் எடுக்கிறாங்க? வாட் இஸ் ரீசன்? இப்போ இந்த 10 மசோதாவுக்குமே ஒப்புதல் அளிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆளுநருக்கான அதிகாரம் என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். கொஞ்சம் இருங்க வரேன். ஆளுநர் அதிகாரம் தான் சொல்லுவார். இப்போ ஆளுநர் அதிகாரத்தை கொஸ்டின் பண்ணல. இந்த பில்லை நான் அனுப்புகிற பிரகாரம் வந்து என்ன நீங்கள் சான்சலராக போடு, அப்போது கவர்னர் இருக்க பவரை டேக் ஓவர். கவர்னருக்கு வந்து இந்த சான்சலர் அப்பாயின்மெண்ட் பவர் கொடுத்துருக்காங்க. 1950 இருந்து இன்னைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக 75 வருஷமாக அந்த நிலை இருந்துகிட்டு இருக்குது. எனக்கு அந்த அதிகாரம் வேண்டும் கேட்கறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நான் என்ன சொல்கிறேன், லா வந்து எப்போதுமே காமன் சென்ஸ் தான். லா என்ன பார்த்தோம், லா நத்திங் பட் காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் இருக்கான்னு யோசிக்கணும். ஒன்று.
ரெண்டாவது சட்டத்துக்கு வருவோம். அவர் பில்லை வந்து பாஸ் பண்ணல. லெட்டர் கம் டு த பாயிண்ட் இந்த இஷ்யூ இது அவர் அனுப்புகிறாரு, அல்லது அனுப்புகிறா வச்சுட்டாரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2ஆம் தடவை அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து உனக்கு டியூட்டி இல்லை, யூ ஹவ் காட் அக்செப்ட் இட் அப்படின்னு இது இருக்குன்றது. அதில் கான்ட்ரவர்சி இருக்குது. இப்போ கோர்ட்டு என்ன வியூ எடுக்கிறாங்கன்னா, உனக்கு 2 தடவை சான்ஸ் கொடுத்தாச்சு, 3ஆவது தடவை இங்கே அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு அந்த உரிமை வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு உரிமை இல்லை, நீ வந்து கண்ணை கொண்டு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த மட்டுக்கும் சாதாரண குடிமகனுக்கு முறையில் பார்த்தா அது தவறான அதிகாரமாக இல்லையா அப்படின்னு கேட்குறேன். என்ன கேட்டுக்கிறேன், ஏன்னா உனக்கு எனக்கு அதிகாரம், உனக்கு அதிகாரம், அதான கேள்வி. நீதிமன்றம் வர்றது பின்னால் தானே வருது. ஸோ அடிப்படையில் லாஜிக், காமன் சென்ஸ் எல்லாத்தையும் இருக்கும்போது வந்து பற்றற்ற நிலை வரணும்ல. அதிகாரத்துக்கு வரும்போது அந்த நிலை இருக்கா இல்லையா அப்படி கேள்வி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, மேட்டர் கோஸ் சுப்ரீம் கோர்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, நோ நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, இது வந்து நான் அனுப்புறதை ஒத்துக்கூடணும், டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ நாள் பண்ணணும்னு குறிப்பிடலை. ஆனால் இப்போ அந்த டைம் லைன் கொடுத்துருக்காங்கல்ல, கொஞ்சம் இருக்கு வரேன், இப்போ தான் கொடுக்குறாங்க. அது சரியானதாக இருக்குமா? கொஞ்சம் இருக்கு, அதுதான் வரேன் நான். 2வது கேட்டேன், உங்கள்ட்ட கேட்டதுனால நீங்கள் புதுசாக விவரமாக சொல்லணும். ஓகே, டிலே. ஓகே, இன்றைக்கு வந்து நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணுறேன் ஹைகோர்ட்டில். இந்த கீழ் கோர்ட்டுகளுக்கு வந்து இத்தனை நாள் அது டெலிவரி பண்ணாங்கன்னா ரூல் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு ரூல் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு ரூல் இல்லை. அப்போது அதிகமான அளவுக்கு டிலே பண்ணுறேன்னு பண்ணது யார் செக் பண்ணவங்கள? 25 ஆண்டுகளாக ஒரு கிரிமினல் கேஸுக்கு வந்து ஜெயிலில் இருக்கிறான், தூக்கு தண்டனை போட்டவன் ஜெயிலில் இருக்கான், அது ஆயுதம் ஜெயிலில் இருக்கிறான். அதுவே சுப்ரீம் கோர்ட் கவலை இல்லையா? ஸோ அதற்கு கூட ஒரு ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, ஆனால் அதை நிராகரிச்சிட்டாங்க. வரலையே, எங்கே வந்து அதை சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சிட்டாங்க. இல்லை எங்கே வந்து வரலையே. Time has not been fixed for that. Please, இப்போ சொல்லுங்க, I want to know that. இல்லை, என்ஜேசின்னு சொல்லிட்டு ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க, அது சுப்ரீம் அது வேற. நீங்கள் போனது வந்து நீங்கள் வரீங்க நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் எது கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டீட்டெயில், ஒரு நிலையில் கீழமை நீதிமன்றங்கள் முன்சீஃபோ, சப் கோர்ட்டோ, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ வந்து ஹைகோர்ட் கண்ட்ரோல்லையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் இருக்கும். அது பிரகாரம் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யார் அப்பாயின்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரொவிஷன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துட்டு இவங்க சீஃப் ஜஸ்டிஸ் பேரை அனுப்பினாங்கன்னா அவங்க பார்த்துட்டு, சரிப்பா ஓகே, அங்கே ஒரு காலேஜும் இருக்கும், அல்லது காலேஜும் ஒரு பின்னால் 95லையோ அது 85ல வந்து காலேஜ், அதுக்கு மேலே காலேஜே கிடையாது. ஏன்னு பேர் அனுப்புகிறாங்க. முன்னாலாம் எனக்கு தெரியாது சார், ஜட்ஜஸ் வந்து 3 பேர் இங்கேன்னு அனுப்புவாங்க. லா மினிஸ்டர் போகும், பிரைம் மினிஸ்டர் பாப்பா, எஸ் அலவுட். ஒன்லி திங்க் அவங்கள்ட்ட எப்படி பட்ட ஆளவன் அவன் வந்து 7 ஆண்டுகள் நிறைவு பண்ணிருக்காங்கன்னா, எத்தனை கேஸ் நடத்திருக்கான், நல்லவனா கெட்டவனா, அவன் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கா, இதை பார்த்து அப்பாயின்மெண்ட் எடுத்தாங்க. அது நிலையை மாற்றி கொலஜியம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அந்த கொலஜியம் இப்போ நம்ம என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொலஜியம் 2 இடத்துலையும் கொண்டு வந்தாங்க. எங்கே? ஹைகோர்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஹைகோர்ட்டில் கொலஜியம்னா 1, 2, 3 சீஃப் ஜஸ்டிஸ், நம்பர் 2, நம்பர் 3 3 பேர் சேர்ந்துட்டு they will prepare a panel. அந்த பேனலில் வந்து ஒரு 7 பேர் 8 பேர் கூடுவாங்க. அதை கூப்பிட்டுட்டு ஆக்சுவலாக எங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. அது கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வி ஆர் ஆஃபரிங், யாரும் அப்பாயின்னு சொல்ல முடியாது. அவங்க நாங்கள் உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலான்னு நினைக்கிறோம், ஜட்ஜு போஸ்ட்டு, நீ ஏற்றுக்கிறீங்களா? எஸ் ஐ கன்சர்ன் சொன்னால் பேர் போக கேட்டு இங்கேருந்து போன உடனே மற்ற ஃபார்மாலிட்டிஸ், ஹோம் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் செக் பண்ண அப்புறம் காலேஜத்துக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துட்டு அவங்களும் சில வர வச்சுருக்கு. அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த மேட்டர் கோஸ் டு தி ஹோம் டிபார்ட்மெண்ட், லா டிபார்ட்மெண்ட், தென் அப்பாயின்மெண்ட் கமிட்டி, தென் பிரசிடென்ட். இவ்வளோ நடைமுறைகள் இருக்குது. ஸோ இந்த நடைமுறைகளை வந்து மாற்றி இந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு பவர் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சே இந்த மேட்டர் இன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பவர் கேட்டாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிடல. அதனால நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் அப்படின்றது வந்து வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்கல. வேறு கதை. அதாவது என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, எங்களுடைய பவர்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், அடிப்படையில் வந்து ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், இது 3 பாகம்.
ஒவ்வொருக்கு ஒரு தலைவர் எதுவுமே குறைஞ்சிடல. ஓகே, இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு அப் ஹேண்ட் எடுக்கிறதுனால இவங்களுக்கான அதிகாரம் அங்க பறிக்கப்படுங்கிற பார்க்க முடியல. எந்த அதிகாரம்? இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப் ஹேண்ட் எடுக்கிறாங்க, இல்ல இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தா ஆகணும் ஆளுநர் அப்படி சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் அப் ஹேண்ட் எடுக்கிறாங்க. நான் சொல்ற சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போடப்பட்டால் எதற்குமே முடிவு வேணும் இல்லையா? அது ஆர்டிகல் 141 டெஃபினட்டாக சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கு வந்து நீங்கள் நாளை முதல் ப்ளூ ஷர்ட் போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் பைண்டிங். இது யாரும் கொஸ்டின் கூடாது. சுப்ரீம் கோர்ட்டே மாற்றணும். இல்லை கவர்மெண்ட்டில் போய் இல்லை வெள்ளப்படல நம்ம காரில் போடலாம் அப்படின்னு மாற்றலாம். அதுக்கு வழிமுறை இருக்குது. அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து பைண்டிங், யாரும் மறுக்க முடியாது. இப்போ நான் அந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் கிவன் பை த பிரசன்ட் பெஞ்ச் இஸ் பைண்டிங் டில் இஸ் செட்டிஸ்ஃபைட். புரியுதா உங்களுக்கு? நான் எது சொல்ல வரேன்னா, இப்போது அது மாதிரி காலேஜியம் சிஸ்டம் வந்து ஜுடிஷியல் கமிஷன் போச்சு. சரி, அதை மட்டும் ஏதாவது ஒவ்வொரு பவருக்கு இருக்கா இல்லைன்னு கேட்பாங்க. இவருக்கு பவர் இருக்கா, அப்பாயின் பவர் இருக்கான்னு கேட்பாங்க. முன்னாடில் வந்து அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து உங்களோட மினிஸ்டராக போடுறாரு. அந்த மினிஸ்டர் வந்து இவர் தான் அப்பாயின் பண்ணணும். யார்? கவர்னர். அவர் ரிஜெக்ட் பண்ண பவர் இருக்கா அப்படிலாம் கொஸ்டின் வந்து அந்த பவர்லாம் கிடையாது முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு செட் ஆகிப்போச்சு. இப்போ வந்து என்னென்னா, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஒரு லா போட்டதுக்கப்புறம் வந்து அந்த லாவுக்கு கவர்னர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் இருக்குது. அப்படியே சட்டம் வைக்கலாம். எதுக்கு அது ஒன்று போடணும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்டார்டிங்கு எனக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் நாளை முதல் யங் மேன் ஷுட் பி ஆஸ் க்ளீன் அஸ் பாசிபிள்னு சட்டம் போடலாம். அதையும் அப்ரூவ் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்கள். இவங்க பண்ணுறதுக்கு வந்து கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு சட்டத்தில் இருக்குது. அதனால பில் அங்கே போகுது. அது வந்தப்போ சட்டம் ஆகுது. அவருக்கு சட்டம் ஆக முடியாது. புரியுது உங்களுக்கு? ஓகே. இப்போ கமிங் டு திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் என்னன்னா, கவர்னரை ஒரு கொஸ்டின் பண்ணால் இப்போ கொஸ்டின் ஆரம்பிச்சாங்க. கவர்னர்ஸ் ஆக்ஷன் இஸ் பை சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி பை த கோர்ட்னு ஆரம்பிச்சாங்க. ஓகே. இப்போ இது கவர்னர்கிட்ட வரும்போது அகெயின் கம் டு த கொஸ்டின் ஆஃப் டிலே. தெர் இஸ் டிலே எவ்ரிவேர். இன்னைக்கு வந்து மெட்ராஸ் நீதிமன்றம் நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கு மட்டும் இல்லை, அது இருக்கட்டும். அது வந்து அதுக்கு வேற காரணம். கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக கண்ட்ரோல் பண்ணி 6000 பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்கு. நாங்கள் ஒரு ஆர்டர் போடுறோம், அந்த ஆர்டரை வந்து நிறைவேற்ற மாட்டாங்கிறாங்க. கட் அவுட் போடுறோம், 6000 பெட்டிஷன் பெண்டிங். அப்படி யாரும் கவலைப்படுறாங்களா? நேற்றுக்கு ஃபைல் பண்ண கேஸு நீங்கள் சொல்லுவாங்க 42D ஃபைல் பண்ணால் அதை முடிக்கிறது தாத்தா தான் வரணும். டிலே ஆகுது. டிலே என்ன விட்டு? ஓகே. இந்த நிலைமையில் டிலே ஆகுது, அது உகந்ததல்ல அப்படின்னு வியூ சுப்ரீம் கோர்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க 6 மாதம் சொன்னாங்க, 1 வருஷம் சொன்னாங்க. சொல்லும்போது கடைசி சொன்னாங்க 6 மாதம் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நவ் கமிங் டு தி ப்ரெசன்ட் ப்ராப்ளம். நீ டிலே பண்ணிட்ட அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மோட்டிவ் சொல்லணும்ல. நான் மேலே ஃபெடிங்க பார்த்து வந்து நான் சொல்கிறேன். போனஃபிட் எனக்கு தோணுது, நீங்கள் சொல்ல தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பவர் கொடுத்துட்டு கான்ஸ்டியூஷன் தர்ஃபோர் ஐம் ரிஜெக்டிங் இட். அது அப்புறம் கொஸ்ட் பண்ணுறது வேறு பாயிண்ட். அதை கொஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா, ஏன் நான் தான் ராஜாவான்னு சொல்ல வரல. ஸோ டிலே ஆன தப்பு நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு பில் டிலே பண்ணால் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் குறையலாம், அந்த நாட்டு நடப்பு குறையலாம், அதனுடைய பல்வேறு இடைகளை ஏற்படலாம். ஓகே. ஃபிக்ஸ் அ டைம் 6 months விட. ஓகே. நவ் தி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கவர்னர் பொசிஷன் வந்த உடனே எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மேக்ஸிமம் 6 months பில்லை கிளியர் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒத்துக்கிடணும், இல்லை நீ வந்து சென்ட் டு தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது டிலே பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சொல்லும்போது அப்படியே சொல்லி அவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடுது. இவங்க ஹைகோர்ட் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. நான் முதல்ல சொன்னேன், கவர்னருக்கு வந்து அவனப்பட்டு ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட்டான்னு கொஸ்டின் வந்து அதை எல்லாம் பண்ணலான்னு மாற்றிட்டாங்க. வியூ தான். இப்போ வந்து நீங்கள் டிலே ஆஸ்பெக்ட் சொல்லியாச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும் ஒன்று கேட்டிங்கன்னா, நான் கமிங் டு டைரக்ட்லி டு பாயிண்ட். 2 ப்ரொவிஷன் இருக்குது, 140, 142. 140 என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு வந்து 2 ஜஸ்டிஸ் அடிஷ்னல் சப்ளிமெண்டரி பவர்ஸ் எடுத்துக்கலாம். நியாயத்தின் நோக்கம் இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி வரும்போது 140 + 142 வரும்போது யூ கேன் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர வந்து தே ஆர் டிலேயிங் அபாட் 200 ஆல்சோ. ஓகே. என்னுடைய கொஸ்டின் யூ காட் பவர், ஐ எம் நாட் டிஸ்பியூட்டிங் தட் தே ஹேவ் நோ பவர் அட் ஆல். ஆனால் 2 வகையில் இதுவரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா,
ஒரு ஒரு சட்டம் போடப்பட்டால் அல்லது ஒரு நீதிமன்றத்தில் முடிவு வந்ததுன்னா அவங்களே ஜட்ஜ்மெண்ட் போட கொடுக்க முடியாது. ஃபைனல் இப்போ சொல்லாங்கல்ல, இந்த பில் நாங்களே பாஸ் பண்ணி நாங்களே ஒத்துக்கிறோம்னு சொல்கிறாங்களே, அது வந்து பியாண்ட் த பவர்ஸ், தட் இஸ் அக்கார்டிங் டு மீ. என்ன பண்ணணும், இந்த பாருப்பா நாங்கள் இது கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண தப்பு, அதனால் நீ பாஸ் பண்ணு, உன ஆர்டர் பவர் இருக்கு, யூ கேன் கிவ் டைரக்ஷன் டு த கவர்னர், பாஸ் இட், ஃபினிஷ்ட். நீ பண்ணாத காரணத்தை நானே பண்ணுறேன்னு சொன்னேன்னா யூ ஆர் ரிலகேட்டிங் யுவர் பவர் டு த லெவல் ஆஃப் கவர்னர். ஒய்? அதான் என்னுடைய கேள்வி. ஒன்று. ரெண்டாவது, மேலப்பேடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவருக்குன்னு மேலப்பேடி ரவிக்கும் சாலடுக்கு பிடிக்கலையா? அவர் ரவி இருக்கும்போது மற்றவங்க இல்லையா? இப்போ இருக்குங்களா? மற்ற கவர்னர்ஸை எத்தனை பேர் வந்துட்டு போயிருக்காங்க, ஒருத்தர் பிடிக்கலாம் உடனே போயிட்டு போயிடல. ரெண்டு. மூணாவது, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வரும்போது டோன்ட் எக்ஸிட் தட் பவர். நான் வரவேற்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னா, பேரறிவாளன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கலாம், நானே அடிக்கடி சொல்லுவேன், முடிவு கொண்டு வாங்க. ஒரு வழக்குன்னு வந்ததுன்னா, இந்தப்பா சோன்சோ கம், அவனுக்கு கொடுக்கணும் ரிலீஃபாக கையில் கொடுத்துரு. சும்மா ரிசல்ட் ஓரியன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத, ரிலீஃப் ஓரியன்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடு. இன்னைக்கு வரேன்னா 10 ரூபாய் அவன் கொடுக்கணும், 10 ரூபா கொடுக்குது, 10 ரூபா வாங்கி கொடுத்துரு கையில். இப்போ மோட்டார் கிளைம் ட்ரிபியூனலில் காம்பன்சேஷன் வரும்போது எனக்கு 6 பாத்திரம் பணத்தை கட்டியாங்கன்னு சொல்கிறோம் லோகதாரத்தில். ரிலீஃப் வந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கையில் ரிலீஃப் இருக்கும்போது நீங்கள் 70 வயசு கிழவனா அப்புறம் அது ரிலீஃப் வந்து என்ன பண்ணுறேன்னு, அதனால ரிலீஃப் கொடுக்குற மாதிரி நீ ஒத்துக்கிறேன். நான் அது மாதிரி பண்ணலை. எந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாலும் வி ஆர் ரிமைண்டிங் பேக் டு இது, நீ இது மாதிரி பண்ண சொல்ல டைரக்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் டைரக்டாக ரிலீஃப் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? உனக்கு பவர் இருக்குது, டெல் த கவர்னர், கவர்னர் இஸ் அண்டர் கண்ட்ரோல், ரிட் பெட்டிஷன் இஸ் அலவுட், த கவர்னர் டைரக்டட் டு கிவ் அப்ரூவல் இமீடியட்லி வித்வுட் எனி ஃபர்தர் ஆட் ஆஃப், முடிஞ்சு வச்சுக்காத. ஓகே சார். இப்போ வந்து இந்த 10 அமெண்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஆமா, இதை எதிர்த்து கவர்னர் தரப்புல இருந்தோ இல்ல மத்திய அரசு தரப்புல இருந்தோ மேல் அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைச்சு திரும்ப ஒரு, அதாவது எதுக்குமே ஒரு முடிவு கிடையாது. சுப்ரீம் கோர்ட்லேயே எடுத்துட்டா இது வந்து இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம், தே கேன் கோ ஃபார் ரிவ்யூ. 3 ப்ராசஸ் இருக்குது, ரிவ்யூ, ரீகன்சிடரேஷன் அண்ட் அகெயின் 3 ப்ராசஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து இது பிகம் ஃபைனல். அல்லது என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டில் தி கவர்னர்ஸ் பவர்ஸ் ஹஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட் பை தி கோர்ட், ஸோ we are amending the constitution, giving the powers to this, we are defining the powers. ஏன்னா பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் 150 தலைக்கு மேலே மாற்றிட்டோம், அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கிளீன் பண்ணிட்டு போ, என்ன போல் டிஃபைன் பண்ண. ஓகே, திஸ் எந்த ஃபிட், புரியுதா உங்களுக்கு? அதில் எதுக்குமே முடிவுன்னு கிடையாது சார். நத்திங் இஸ் த எண்ட் இஸ் த பிகினிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல்வேறு வகைகள் இருக்குது, அது ஒவ்வொன்றும் என்னுடைய எக்ஸ்பிளைன் இருக்க முடியாது. ஓகே, இது வந்து முடிவு ஒன்றும் கிடையாது, இதற்கு மேலே அப்பீலும் போகலாம். அதாவது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸ்ட்ரெயிட் அவே மற்ற இப்போ ஹைகோர்ட் மேலே அப்பீல் போகிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 1 சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல். ஓகே சார். இப்போ முதல்வர் அவர்களே இனிமேல் வேந்தரா தொடர்வார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? சட்டம் வந்துச்சே, சட்டத்தை மாற்றி முதல்வர் தான் வேந்தர், அதை வந்து டவுட் கூடாது. இன்னைக்கு இது கவர்னருடைய அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி இல்லையா? ஏன்னா ஏற்கனவே வந்து இருந்த அதிகாரத்தை இல்லைன்னு சொல்லத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி போச்சே. அதிகாரத்தை குறைக்கிறது இல்லை. அவன் என்ன சொல்றனா, நீ வந்து சட்டமன்றம் ஏற்படுகிற தீர்மானத்தை நீ கட்டுப்பட வேண்டும், அவ்வளவுதான். நாளைக்கு வந்து உதாரணம் எக்ஸ்ட்ரீம் 10 மசோதாக்கள்லயே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட முதல்வர் அவர்கள் தான் வேந்தர், அந்த மாதிரி தான் அந்த 10 போகல. யுவர் ரைட்லி கொஸ்டின், அந்த கொஸ்டின் போகவே இல்லை. அதை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். எதற்காக இது வந்து நான் கேட்ட அந்த கேள்வி கேட்டல, இத்தனையும் கன்சிடர் பண்ண வேணாமா? கண்டிப்பா. நாளைக்கு நான் உதாரணம் சொல்றேன், வள்ளிநாயகன் என்பது ஒரு பெண் அப்படின்னு பேச்சு சொல்றேன், இமேஜினேஷன் அப்படி சட்டமன்ற பாய்ச்சி சொன்னா கவனம் ஒத்துக்கணுமா? திரும்ப போடுறீங்க எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். மேபி நான் பைத்தியக்காரன் நினைக்கிறேன் நான் பேசுறது இல்லை, அப்போ ஒத்துக்கணுமா? அதான் நான் சொல்றேன், தட் இஸ் வாட் யூ சுப்ரீம் கோர்ட் சேஸ். சட்டமன்றத்தில் இப்போ பாஸ் பண்ணக்கூடிய ப்ரூட் மெஜாரிட்டி இருக்க காரணத்தால் நீ இப்போ எதை பாஸ் பண்ணாலும் நான் ஒத்துக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. சட்டத்தின் அடிப்படையில் வி ஹேவ் காட் லெஜிஸ்லேஷன் ஆக்ட், அதுக்கு மேலே வந்து பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனாக போகிறாங்க, ஒரு சட்டம் சொல்கிறாங்க. எல்லாமே நம்மளாம் எழுதப்பட்ட சட்டங்கள், இதெல்லாம் யாருமே
இமேஜினேஷன் கிடையாது. ஒன்று எழுதப்படாத சட்டங்கள் வந்து ஒரு பிரசிடென்ஸ், இதான் முடிவு. ஓகே சார், இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து ஒரு கோர்ட் ஒன்று குறிப்பிடுறாங்க, அதாவது அரசியலமைப்பு என்னதான் சிறப்பாக இருந்தாலும் அதை கையாளுறவங்க சிறப்பாக கையாண்டாதான் அதுக்கு சரியான வழிமுறை, கரெக்டான நடைமுறையா இருக்கும் அப்படின்னு இந்த சொல்லிட்டு கேள்வியை கர்நாடக பதில் கேட்க சொல்லுங்க. இல்லை, ஏன்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துட்டாங்களோ, அதுதான் சொல்றேன். என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்றேன், நீ ஜட்ஜப்பா. ஒரே வார்த்தை, கவர்னருடைய நடவடிக்கை எங்களுக்கு பிடித்தவில்லை. இப்போ பொதுமக்கள் சார்பிலே ஏற்றப்பட்ட ஒரு மன்றத்தினுடைய மெஜாரிட்டி வியூவை உனக்கு 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சான்ஸை நீ முடியலன்னு சொன்னா நீ ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். சட்டம் தானே சொல்கிறான் அவன், அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நான் தப்பாக சொல்லவே இல்லை. அணுகுமுறை, அந்த அணுகுமுறையை சரியாக பண்ணுங்க. நான் எனக்கு ஐ ஆம் ஹாப்பி அபவுட் தட். அது அணுகுமுறையில் தான் நான் பேசுகிறோம் சார். நீங்கள் இப்போ உதாரணம் பாருங்க, கீழ்மை கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சொன்னால் மேல்மை கோர்ட்டுக்கு போகும்போது நீங்கள் சொல்ல முடியாது, அட்வொகேட்டை சொல்லுவான் இந்த தீர்ப்பு சட்டத்திற்கு விரோதமானது, ஜட்ஜி ஒன்று சொல்லும்போது தூங்கிட்டாரு, இந்த சட்டத்தை பார்க்கவில்லை, கூட்ட சொல்லலாங்கல்ல. அவன் கூட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா, அப் டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அதாவது என்னென்னா ஒரு முடிவு வரணும் என்பதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால வந்து யூ எக்ஸசைஸ் பவர். ஓகே, த வே ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் பவர் இது கொஸ்டின் அப்படி நான் நினைக்கிறேன் சார். இந்த மசோதாவை எடுத்து கண்டிப்பாக அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது தட் இஸ் நாட் மை ஜூரிஸ்டிக்ஷன், ஐ கான்ட் சே. அதாவது ஒரு அட்வொகேட் மனசில் என்ன தோணுது, இப்படிலாம் போகலாம். இல்லை, ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இந்த உத்தரவு வந்து பல மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஸோ பல மாநிலங்கள்லையும் முதல்வர் அவர்களே வேந்தரா வந்து நியமிக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசு நினைக்கலாம்ல, ஒரு கவர்னருடைய அதிகாரம் குறைக்கப்படுதீங்க, அதனால ஒரு அப்பீல் பண்ண அமெண்ட்மெண்ட் போங்க, யூனிவர்சிட்டி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் போங்க, சீஃப் மினிஸ்டர் கேனாட் பி சான்சலர் சொல்லிட்டு போங்க. ஆனால் இப்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, மெட்ராஸ் இருக்குது, எல்லா இடத்துல இருக்குல்ல, சான்சலர் யார் இருக்காங்க? எஸ்ஆர்எம் சான்சலர் பச்சமுத்து, விஐடிக்கும் விஸ்வநாதன், இங்கே வந்து ஜெகத் ரட்சகன் இருக்குதுங்க. இங்கே வந்து நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அவ்வளோ இருக்குது சேர்ந்து. இப்போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம ஏசி சண்முகம், நான் தப்புன்னு சொல்லலை நான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் நோக்கோடு வரக்கூடியவர் அவர் வந்து அவருடைய யூனிவர்சிட்டி. விஸ்வநாதனுக்கு இருக்கிற பொறுமையோ அல்லது ஜெகத்ரட்சனுக்கு இருக்கிற பொறுமையோ அவங்கள்ட்ட அவங்க எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நீ வந்து 3வது மனிதனை போகும்போது உன்னுடைய சொத்து அல்ல அது. ஒரு குறுகிய காலத்துக்கு கையில் சொத்து கொடுக்கப்பட்டிருக்கு, கல்யாணம் கொடுக்குற மாதிரி. அந்த பொண்ணுகிட்ட ஒழுங்காக வச்சுக்கொண்டனே, இல்லை டைவர்ஸ் போய் நிப்பாடலாவா? அதுதான் மாறுதல். ஆர்டிகிள் 141 பிரகாரம் வந்து இட் இஸ் பைண்டிங் மாதிரி எவ்ரி இண்டியன். அவன் வந்து எவனை இன்னும் எந்த கவர்னராக இருந்தாலும் தான், பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் தான், ஈவன் பிரைம் மினிஸ்டர் இஸ் பவுண்ட் பை தட், பிரசிடென்ட் இஸ் பவுண்ட் பை தட். அன்லெஸ் தட் இஸ் செட் அசைட், பிரசிடென்ட் ஆல்சோ இஸ் பவுண்ட் பை தட். ஓகே சார், அதில் கிளியர், அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டாம். ஓகே சார், ஓகே சார். இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயன்படுத்துகிறோம். ஆண்டி சார், தேங்க்யூ சார். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும்.
இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.